ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படத்தோட 18வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மற்றும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தோட ரீரிலீஸ் 10வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிங்க. ஸோ இப்போது நம்ம கூலி திரைப்படம் வந்து ஞாயிற்றுக்கிழமை எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, அதாவது 18 நாள் வரைக்கும் கடந்து விட்டது நேற்று வரைக்கும். அதேமாரி நம்ம கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் 10 நாள் வரைக்கும் ரொம்பவே வந்து வெற்றிகரமாக வந்து கடந்து விட்டது ஹவுஸ்ஃபுல் ஷோவோட. ஸோ அந்த ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் விவரமாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கூலி இப்போதைக்கு வந்து காலி அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு வந்து நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து பட்டராமல் போட்டுவுங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். கூலி திரைப்படம் அனைத்து தரப்புலையும் கிட்டத்தட்ட பிரேக் ஈவன் பண்ணி இந்த திரைப்படம் வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் அப்படின்ற ஒரு ரிசல்ட்டை விட ஒரு ஹிட் மூவி அப்படின்ற ஒரு பேர் வந்து வாங்கிடுச்சு. ஸோ தமிழ்நாடு பொறுத்தவரை நேத்திக்கு 18வது நாள் அதிகப்படியாக 2,70,00,000 மேலே வந்து கலெக்ஷன் பண்ணிருக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லலாம். ஏன்னா 18வது நாள்லேயும் ஒரு 2.5 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்குன்னா உண்மையிலே ஒரு வேறு லெவலு. அதே போல் தமிழ்நாடு பொறுத்தவரை 201 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு அப்படின்னு தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு போஸ்டர் ஒன்று போயிட்டுருக்கு. அது வந்து அஃபிஷியல் போஸ்டர் வந்து கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு ஃபேன்மேட் போஸ்டர் தான். பட் இருந்தாலும் 150 கோடிக்கு மேலே வந்து தமிழ்நாட்டில் வந்து ரீச் பண்ணிடுச்சு, அதாவது கிராஸ் பண்ணிடுச்சு நம்ம கூலி திரைப்படம். தமிழ்நாடு பொறுத்தவரை ஒரு ஹிட் மூவி தான் கூலி திரைப்படம் பிரேக் ஈவன் பண்ணி. அண்ட் அடுத்தபடியாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானா. ஸோ ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவிலையும் ஓரளவு வந்து நல்லாவே வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். கூலி திரைப்படம் 18வது நாள் அதிகப்படியாக வந்து 90 லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஸோ தமிழ்நாடாக இருக்கட்டும், அதேமாதிரி ஆந்திரா தெலுங்கானாவாக இருக்கட்டும், ஸோ இந்த அளவுக்கு வந்து 18வது நாள் கலெக்ஷன் பெற்றிருக்கு ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் மூவி, ஒரு ஏ சான்றிதழ் மூவி அப்படின்னா அதற்கான காரணம் நல்ல ஒரு ஸ்டார் கேஸ்ட்டு. அதேமாரி ஆந்திரா மற்றும் தெலுங்கானா இருக்கிற மக்களுக்கு இந்தமாரி படங்கள்லாம் வந்து பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இன்னமும் வந்து வீக் டேஸ்லேயும் வந்து கலெக்ஷன் வந்து எதிர்பார்க்கலாம். ஆந்திரா மற்றும் தெலுங்கானா நேற்று சண்டே கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு கலெக்ஷன் பெற்றிருக்கு. அண்ட் அடுத்தபடியாக கேரளாவில் 18வது நாள் 35 லட்சம் வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு 18வது நாள். ஸோ இது ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா வந்து வீக் டேஸ்லாம் வந்து 20 லட்சம் 25 லட்சம் அப்படின்னு வந்து கலெக்ஷன் பெற்றுச்சு. ஸோ கிட்டத்தட்ட அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கேரளாலாம் வந்து பெருசாக வந்து கலெக்ஷனுக்கு மேக்ஸிமம் வந்து வாய்ப்பு இல்லை. கூலி திரைப்படம் கிட்டத்தட்ட நல்லாவே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. அண்ட் அடுத்தாக கர்நாடகாவில் 18வது நாள் 60 லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு, அபவ் 60 லேக்ஸு. ஸோ நல்ல ஒரு கலெக்ஷன் தான் கர்நாடகா மாநிலத்திலையும். ஏன்னா வந்து சண்டே எப்போவுமே வந்து நல்லாவே வந்து எந்த திரைப்படமாக இருந்தாலும் கலெக்ஷன் பெறும், வேறு எந்த திரைப்படமும் இல்லை, அதுவும் ஒரு காரணம். அடுத்தபடியாக நார்த் இந்தியாவில் 18வது நாள் 1 கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு, நல்ல ஒரு கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். நார்த் இந்தியாவை பொறுத்தவரை அங்கேயும் எந்த படமும் வந்து இல்லை. ஸோ இதுக்கப்புறம்லாம் வந்து நார்த் இந்தியாவும் இல்லை, எங்கேயுமே வந்து இந்தளவுக்கு கலெக்ஷன் பெறுமா அப்படின்ற ஒரு டவுட் தான். ஏன்னா வந்து இதுக்கப்புறம் செப்டம்பர் 5க்கு பிறகு நிறைய திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. ஒட்டுமொத்த இந்தியாவை பொறுத்தவரை 18வது நாள் 5.5 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு, 5,50,00,000 மேலே. ஸோ எல்லாமே ஒரு ப்ரொடக்ஷன் மத்தியில் தான் நம்ம வந்து சொல்கிறோம். பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு கலெக்ஷன் பெற்றதுக்கு அதிக பாசிபிள் வந்து இருக்குது. ஏன்னா வந்து பெரிய பெரிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகவில்லை நேற்று சண்டே. ஸோ அதனால் சொல்ல வரேன். அண்ட் அடுத்தபடியாக ஓவர்சீஸு வெளிநாடு பொறுத்தவரை 18வது நாள் அதிகப்படியாக 90 லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ ஓவர்சீஸு அதேமாரி நார்த் இந்தியா, ஆந்திரா தெலுங்கானா மற்றும் நம்ம தமிழ்நாடு. ஸோ இதெல்லாம் வந்து 90 லட்சம் 1 கோடிக்கு மேலே தான் வந்து எல்லா சைட்லேயும் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. மற்றபடி வந்து கேரளாவில் மட்டும்தான் ரொம்ப வந்து டவுன் ஆகிவிட்டது. ஸோ சண்டே ஞாயிற்றுக்கிழமை கூட பெருசாக வந்து எதிர்பார்த்த கலெக்ஷன் வந்து இல்லை. பட் மற்ற ரீஜன்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் தான் 18வது நாள் கூலி திரைப்படம் வந்து பெற்றிருக்கு. ஸோ வேர்ல்டு வைடு வந்து 18வது நாள் அதிகப்படியாக 6.5 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு, 6.5 crore மேலே, 6,50,00,000 மேலே. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். ஸோ நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன் ஒரு 6 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெறும், இல்லை ஒரு 7 கோடியாவது கலெக்ஷன் பெறும் அப்படின்ட்டு. கரெக்டாக 6.5 கோடி வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. டோட்டலாக 18 நாள் வேர்ல்டு வைடு 545 கோடியிலேருந்து 575 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு நம்ம கூலி திரைப்படம். ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து நம்மளால் வந்து 100% வந்து சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் வந்து சொல்ல முடியும். ஸோ இதுக்கப்புறம் சன் பிக்சர்ஸு அஃபிஷியலாக வந்து ஒரு போஸ்டர் விடுவாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் கடைசியாக ஒரே ஒரு போஸ்டர் வந்து விட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும், எல்லாரும் நம்புறதுக்காக சொல்ல வரேன். ஆனால் திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 540 கோடிலாம் வந்து ரீச் பண்ணிருச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சன் பிக்சர்ஸ் வந்து அஃபிஷியலாக போஸ்டர் விடுறாங்களா அப்படின்ட்டு. என்னை பொறுத்தவரை படம் வந்து 1000 கோடி அடிக்கும்னு முதல்ல டார்கெட் பண்ணேன். ஸோ நான் கண்டிப்பாக அடிக்கும். லோகேஷ் படம், ரஜினிகாந்த் அவர்கள் காம்பினேஷன், ஒரு நல்ல ஒரு மல்டி ஸ்டாரர் மூவி அப்படின்ட்டு. பட் அது வந்து கொஞ்சம் சொதப்பிருச்சு. பட் இருந்தாலும் இது ஒரு ஏ சான்றிதழ் மூவி, அதுக்காகவே இந்த திரைப்படம் வந்து இந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு அப்படின்னா வந்து
உண்மையிலே வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு வந்து நான் நினச்சிக்கிட்டேன். அதேமாரி நிறைய பேர் வந்து சும்மா சும்மா படத்தை வந்து தோல்வி ஃப்ளாப்பு நீ வந்து உருட்டு விட்ற அப்படின்னு சொல்கிறீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், படம் வந்து தோல்வியும் கிடையாது, இப்போ வந்து ஆவரேஜ் திரைப்படமும் கிடையாது, அபோவ் ஆவரேஜ் திரைப்படமும் வந்து கிடையாது. படம் ஒரு ஹிட் மூவி அப்படின்ற ஒரு பேர் வந்து வாங்கிருச்சு. ஏன்னா வந்து திரைப்படம் ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் வந்து பெற்று ஒரு வெற்றிகரமான ஒரு திரைப்படம் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணுறச்சு. அதுவும் ஏஸ் ஆண்டல் திரைப்படம் வேறு. ஸோ கண்டிப்பாக கூலி திரைப்படம் ஒரு ஹிட் மூவி அப்படின்ற ஒரு பேரோட சேர்த்து ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சர் மூவியாக வந்து மாறிவிட்டது. நான் முன்னாடி கூலி திரைப்படம் சொல்லும்போது கூட இது ஒரு அபவ் ஆவரேஜ் மூவியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு ஆவரேஜ் மூவியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் இப்போ சொல்கிறேன், படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் கிடையாது, ஆனால் ஒரு ஹிட் மூவி அப்படின்ற ஒரு பேர் வந்து வாங்கிருச்சு. ஸோ அண்ட் அடுத்தபடியாக விஜயகாந்த் அவர்கள் நடித்த விஜயகாந்த் அவர்கள் நடித்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வெற்றிகரமாக நேத்தியோட 10 நாள் வந்து ஆகிவிட்டது ரீலீஸ் ஆகி. ஸோ இந்த திரைப்படமும் வந்து எதிர்பார்க்காத ஒரு தாறுமாறான ஒரு வசூல் தான் வந்து டெய்லி வந்து எடுத்துகிட்டு இருக்கு. படம் ரிலீஸ் ஆன முதல் நாள் கூட எனக்கு தெரிஞ்சு வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 22 அதிகப்படியாக ஒரு 50 லட்சம் 60 லட்சத்துக்கு உள்ளதாக வந்து இந்த திரைப்படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கோம். அதுக்கப்புறம் நாளுக்கு நாள் போக போக திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து இருக்குது. அதேமாரி நிறைய பெரிய பெரிய மல்டிப்ளெக்ஸ்லையும் இந்த திரைப்படம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வெள்ளிக்கிழமை இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது 500 ஷோஸோட 500 ஸ்க்ரீன்ஸ் கிடையாது, 500 ஸ்க்ரீன்ஸ்னால் வந்து 500 தியேட்டர் அப்படின்ற அர்த்தம். அப்படி இல்லை, ஒரே தியேட்டர்லேயே 2-3 ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். பட் இது 500 ஷோஸ்னால் ஒரே நாள்லேயே ஒரு தியேட்டரில் 4 ஷோஸ் போடுவாங்க, அதேமாரி 2 ஷோஸ் போடுவாங்க, இல்லை 1 ஷோஸ் போடுவாங்க. அதுதான் வந்து ஷோஸ் அப்படின்ற அர்த்தம். வெள்ளிக்கிழமை வந்து 500 ஷோஸு, சனிக்கிழமை வந்து 800 ஷோஸு, ஞாயிற்றுக்கிழமை வந்து 1000 ஷோஸு. அதுக்கப்புறமா போக போக வீக் டேஸ் திங்கக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 1000 ஷோஸ் கிட்டத்தட்ட வந்து ஓடிட்டு இருந்துச்சு கேப்டன் பிரபாகரன் திரைப்படம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த திரைப்படத்தை நிறைய பேர் வந்து தியேட்டரில் குடும்ப மக்கள் கூட்டமாக வந்து பார்க்குறதாலேயே ஷோஸ் வந்து நிறைய வந்து ஆக்கிட்டாங்க, இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதேமாரியே இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து நிறைய வந்து கல்லா கட்டுச்சு அப்படி கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அந்த ஒரு வகையில் கேப்டன் பிரபாகரன் 1993 வெளியான திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனு இந்த திரைப்படம் வந்து பீட் பண்ணிருச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படம் இப்போவும் வந்து நிறைய ஈவினிங் ஷோஸு, அதேமாதிரி நேற்று சண்டே சாட்டர்டேலாம் வந்து நிறைய ஈவினிங் ஷோஸ் நைட் ஷோலாம் கூட்டமாக நல்லாவே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஒரு சில இடங்கள்லாம் வந்து போயிருக்கு, பெரிய பெரிய மல்டிப்ளெக்ஸ்லாம். அதேமாரி இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் 10 நாள் வந்து முடிவடைந்து ஒரு வெற்றிகரமான ஒரு கலெக்ஷனை வந்து இந்த திரைப்படம் வந்து எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதிகப்படியாக நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை தமிழ்நாடு அதேமாரி கர்நாடகாலையும் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, கட் அவுட்லாம் வர வச்சுருக்காங்க. ஸோ தமிழ்நாடு பொறுத்தவரை கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் அதிகப்படியாக 10வது நாள் 75 லட்சத்தில் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. உண்மையிலே வேறு லெவலு, அபவ் 75 லேக்ஸு. அதேமாரி 10 நாட்கள் முடிவில் 7.25 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு, 7,75 லட்சத்துக்கு மேலே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ நிறைய யூடியூப் சேனலில் மறுபடியும் சொல்கிற மாரி தான், நிறைய யூடியூப் சேனலில் 10 கோடி 11 கோடி 12 கோடிலாம் வந்து போடுறாங்க, வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த திரைப்படம் பொறுத்தவரை ஒரு நியாயமான ஒரு டிக்கெட் ப்ரைஸில் ரிலீஸ் ஆன ஒரு தரமான ஒரு திரைப்படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை. ஸோ இந்த திரைப்படம் இந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி, ஒரு வரலாறு காணாத ஒரு ரீரிலீஸ் வெற்றி, இந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பெறும் அப்படின்றது வந்து யாருமே வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்தவரை ரீரிலீஸில் டாப் 3 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன், ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பெற்ற திரைப்படங்களில் 3வது இடத்த வந்து கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வந்து இப்போ பிடிச்சிருக்கு. அப்போ முதல் 2 இடத்துல எந்த திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் நடித்து கில்லி திரைப்படம் போன ஆண்டு ஏப்ரல் மாதம் வந்து ரிலீஸ் ஆச்சு, ரீரிலீஸ் ஆச்சு. அந்த திரைப்படம் இப்போ வரைக்கும் 30 கோடியிலேருந்து 35 கோடி வரைக்கும் இந்த திரைப்படம் வந்து கலெக்ஷன் பெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர் இண்டஸ்ட்ரியல் ஹிட்டாக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அதேமாரி 2வது இடத்துல ரீரிலீஸ் பண்ணி அதிக வசூல் செய்த திரைப்படம் தளபதி விஜய் அவர்கள் நடித்த சச்சின் தான். சச்சின் திரைப்படம் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகி 10லேருந்து 12-15 கோடிக்கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்று ஸோ ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சிருக்கு சச்சின் திரைப்படமும். அதேமாரி 3வது இடத்துல நம்ம கேப்டன் பிரபாகரன் திரைப்படம். ஸோ கில்லியும் சச்சினும் கம்பேர் பண்ணும்போது அதோட பழைய படம் கேப்டன் பிரபாகரன். ஸோ அந்த ஒரு திரைப்படத்துக்கு 2K ஜென்ரேஷன்லேருந்து ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் வரைக்கும் நிறைய பேர் கூட்டமாக பார்த்து 7.25 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு அப்படின்னா உண்மையிலே அது ஒரு வேறு லெவல் வரவேற்கிற விஷயம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அப்போனா பார்த்துங்க, நம்ம கேப்டன் பிரபாகரனை தவிர்த்து 2Kக்கு பிறகு வானத்தை போல, வல்லரசு, சொக்கத்தங்கம், அதேமாரி தவசி, அதேமாரி ரமணா, எங்கள் அண்ணா போன்ற படங்கள்லாம் வந்து ரீரிலீஸ் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முரண்பாடான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.